சவுதி அரேபியாவிலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஒரு இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலே ஒரு விடயம் தொடர்பாக பிரச்சனை வந்து அது நீதிமன்றம் வரைக்கும் சென்று விடுகிறது. என்ன பிரச்சனை என்றால், அவருடைய அந்த ரெண்டு மகன்மாருடைய தந்தை 100 வயதை தாண்டி விடுகிறார். மூத்த மகனுக்கு 80 வயது, இரண்டாவது மகனுக்கு அதை விட 70 வயது, அப்படி இருக்கலாம். இந்த ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை என்றால், அந்த இரண்டாவது மகன் சொல்லுகிறார், என்னுடைய மூத்த நானா அவர்தான் நீண்ட காலமாக என்னுடைய தந்தையை பராமரிக்கிறார். நான் எவ்வளவோ கேட்டும் அவர் என் தந்தையை எனக்கு பராமரிப்பதற்கான அவகாசங்களை எனக்கு தருவது இல்லை. எனவே எனக்கு என் தந்தையை பராமரிக்கின்ற அந்த விடயத்தை எனக்கு தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என்று அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி அதிர்ந்து போகிறார். இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்லுவது? கடைசியாக பல வாத பிரதிவாதங்களுக்கு பின்னால் இரண்டாவது சகோதரனுக்கு அந்த தீர்ப்பை வழங்கி விடுகிறார். உன்னுடைய தந்தையை நீ இப்போது பராமரிக்கலாம் என்று. அந்த நேரத்திலே மூத்த நானா தேம்பி தேம்பி அந்த நீதிமன்றத்தில் அழுகிறார். அப்போது அந்த நீதிபதி கேட்கிறார், உன்னுடைய தந்தை இவ்வளவு காலம் நீ பராமரித்திருக்கிறாய், இப்போது உன்னுடைய கூட பிறந்த தொப்புள் கொடி உறவான உன்னுடைய சகோதரன் தான் பராமரிப்பதற்கு பொறுப்படுத்தியிருக்கிறார். இதிலே நீ மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர நீ கவலை அடைந்து அழ வேண்டிய தேவை இல்லை என்று சொன்ன நேரத்திலே அந்த மூத்த 80 வயது மதிக்கத்தக்க அந்த மூத்த மகன் என்ன சொன்னா தெரியுமா? நான் அதற்காக அளவில்லை, நான் சுவனம் செல்லக்கூடிய அந்த சுவனத்தினுடைய கதவை நீங்கள் அடைத்து விட்டீர்களே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று அந்த மூத்த மகன் சொல்லுகின்றார். என்றால் 80 வயதிலும் 100 வயதை தாண்டிய தன் பெற்றோரை பராமரிக்க வேண்டும் என்ற அந்த மனநிலை அந்த மக்களுக்கு எவ்வளவு வளர்ந்திருக்கின்றது என்றால், இன்றைய கால சூழ்நிலையில் கண்ணியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை காண்பது என்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. எனவேதான் நமது பிள்ளைகளை சாலிகான அடிப்படையில் நாம் வளர்ப்போமாக இருந்தால், இது போன்ற மன குளிர்ச்சி அடைகின்ற கண்குளிர்ச்சி அடைகின்ற இந்த விடயங்களை எங்களுடைய அந்திம காலங்களில் நமது பிள்ளைகளின் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கண்ணியமானவர்களே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.